நம்ம சின்ன தளபதி சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். இல்லப்பா, ஆரம்ப கட்டத்துல துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாரு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம். ஓகே, அதாவது என்னன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பராசக்தின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அந்த படம் என்னெல்லாம் ஆச்சு, என்ன கான்ட்ரவர்சியா சிக்கிச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? அந்த படத்தோட ஆடியன்ஸ் மாதிரி வள்ளுவர் கோட்டில வந்து ஒரு மாதிரி பண்ணா. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பதிவிட்டு இருக்காருன்னா, ரவி மோகன் அவர்கள் வந்து எங்க எல்லாருக்கும் சீனியர், அவருக்கான மதிப்பை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இந்த படத்துல வந்து நான் என்னதான் கதாநாயகன் நடிச்சாலும், அவர் என்னதான் வந்து வில்லன் நடிச்சாலும், அவர் எங்க எல்லாருக்கும் சீனியர், அவருக்கான மதிப்பை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதாவது பட டைட்டில் முதல்ல அவர் பேர் தான் போடுவோம், ரவி மோகன் அவர்கள் பேர் தான் போடுவோம், அதுக்கப்புறம் தான் என் பேரை போடுவோம்னு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன். அது அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும் போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான். அதனாலதான் நாங்க ரவி மோகன்றது தான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். எங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். ஆனா நடந்தது என்ன? ரவி மோகன் அவர்கள் பேர் வந்து 2வது இடத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பேரும் முதல் இடத்துல தான் வந்து. சின்ன பேரே போடாத பத்திரிக்கை வந்திருக்கானவ அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.